திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலாரின் சிந்தனை வரிகள். அம்பை ஏவி விட்டவனுக்கு பதிலாக அம்பையோ அம்பு செய்து கொடுத்தவனையோ நொந்து கொள்வதால் ஒரு பயனுமில்லை. பிறர் தயவை நாடாமல் மனிதன் வாழ வேண்டும். தன்னை நாடி வருபவர்களுக்கு அள்ளி வழங்கும் நல்ல மனம் பெற்றிருக்க வேண்டும். கடவுளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை ஏழைகளுக்காக செலவழியுங்கள். வெள்ளம் வரும் முன்னே அணை போட்டு தடுப்பது போல தீய சிந்தை மனதில் எழுவதற்கு முன்பே தடுத்து நிறுத்துவது மேலானது. நாட்டில் நல்லாட்சி நடைபெற வேண்டும். கருணையில்லாதவர் கொடியவர்களும் மக்களை ஆளக்கூடாது. பிறருடைய பசியையும் துன்பத்தையும் அகற்றுவது ஒருவருடைய கடமையாகும். யார் நமக்கு துன்பம் இழைத்தாலும் அஞ்சாமல் வாழ வேண்டும். நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் திரித்துக் கூறுவது உலக மக்களின் இயல்பு. படுக்கும்போது இடது கை பக்கமாக படுப்பதுடன் 4 மணி நேரம் தூங்க வேண்டும். அதன்பின் விழித்துக்கொண்டு நல்ல சிந்தனையுடன் செயலாற்ற வேண்டும். உணவில் மாமிசம் சேர்த்து கொள்ளாததுடன் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் சிறிது குறைத்தே பசிக்கும் போது மட்டும் சாப்பிட வேண்டும். வேற்று நாட்டினரிடத்திலும் வேற்று மதத்தினரிடத்திலும் மட்டுமின்றி உயிரினங்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும். மனிதனாக பிறந்தவன் மற்றவர்களுக்கு உதவும் மனமுடையவனாக இருக்க வேண்டும். பிறர் படும் துயரை கண்டும் காணாது இருப்பவன் எதற்கும் உதவாதவன். பொய், புறங்கூறுவது போன்ற செயல்களால் முன்னேறலாம் என நினைக்கக்கூடாது. அது ஒரு நாள் மிகப்பெரிய அழிவில் கொண்டு போய் விட்டுவிடும். ஒரு உயிரை கொன்று மற்றொரு உயிரின் பசியை போக்குவது கடவுள் அருளுக்கு ஏற்புடையதல்ல. தயவு அதிகம் இருப்பவரிடம் கடவுள் இருக்கிறார். தயவு இல்லாதவர்களிடம் கடவுள் இருந்தும் இல்லாமையாய் இருக்கிறார். எதற்காகவும் கோபம் கொள்வதோ பொய் சொல்வதோ பிறர் நலன் கண்டு பொறாமை கொள்வதோ கூடாது. உரத்து பேசுவது, விவாதம் செய்வது, வழக்கிடுவது, பிறரிடம் சண்டையிடுவது கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்னால் விழிப்பது சிறந்த பழக்கம். அதிகாலையில் கடவுளை தியானம் செய்தல் அவசியம். பின்னர் காலை கடன்களை முழுமையாக செய்தல் வேண்டும். இளம் வெயிலில் மிதமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பெரியவர்களைக் கண்டால் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். தவறு செய்தால் அதனை திருத்திக் கொள்ள முயலுங்கள். நற்குணங்களை பின்பற்றி நல்லவர்களாக வாழுங்கள். நல்லோர் மனதை நடுங்க செய்வது பாவம். தானம் கொடுப்போரை தடுப்பதும் பாவம்.